மச்சிவாமப்பு ஒன்னதானே தேடுறாரு இயேசு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, போற வழி தெரியலையா, ஒன்னதானே தேடுறாரு இயேசு. மச்சிவாமப்பு ஒன்னதானே தேடுறாரு இயேசு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, போற வழி தெரியலையா, ஒன்னதானே தேடுறாரு இயேசு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற திருச்சபை மக்களையும் மற்ற மக்களையும் ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். அருமையான தேவ தினமே, நாம் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை ஆலயத்தில் சென்று ஆராதிக்க இயலாத சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றியுடைய இதயத்தோடு இருப்போம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிதாவே துதிக்கிறோமப்பா, 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 துதிக்கிறோமப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமப்பா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், தோற்றுகிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்த நீரை எங்கள் மத்தியில் கடந்த கிருபைக்காய் கொடாக்குறை ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய கருணையில் வைக்கிறோம் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, வியாதியோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால் அவள் கண்ணீரெல்லாம் கருத்தை துடைத்து வியாதியின் தாக்கத்து கத்தர் போரை பூர்வமான விடுதலை கொடுத்து கத்தர் அவளை அடக்கும்படியாக ஜெபிக்கிறவப்பா, ஸ்தோத்திரிக்கிறவையா. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பாகத்தையும் தகப்பனே கரங்களை வைக்கிறோம் சுவாமி. பாடுகிற பாடல் ஆண்டவரே, தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே, இருக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் கேட்டு கத்தர் பதிப்படுத்தும்படியாக துதிக்கிறவப்பா, ஸ்தோத்திரிக்கிறவையா. தகப்பனே, இதை தாழ்த்தி விரும்பியாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புப்படிக்கிறவையா. நீரை பொறுப்பேற்று எங்களோடு கூட நடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. சபையாகிய இந்த சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா. அவரே முந்தின பெருமானவர், அவரே எல்லோரிலும் பெரியவர், அவரே. Party, party,
அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாலுள்ளவே மிகவும் நீடுவே நானும் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் சபையிலே எப்படி கூடி ஆராதிப்போமோ அதே போல கர்த்தருடைய சபை வீடுகளிலே உட்கார்ந்து கர்த்தரை பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். உம் கிருபை எனக்கு போதும் ஐயா, வேறொன்றும் எனக்கு வேண்டாம் என்ற பாடலை கலந்து கட்டி பாட்டின் பொருளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட்.
எதிரான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்ப்பதில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்ப்பதில்லை. யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் ஒன்றுமில்லை. யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் ஒன்றுமில்லை. தந்திரம் எதுவும்
எதுவும் இல்ல. எங்க தலைவர் நீங்க தானையா, எங்க முதல்வரும் நீங்க தானையா, எங்க தலைவர் நீங்க தானையா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணத்துக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான எங்கள் சபை பிள்ளைகளுக்கு நீங்கள் யாவரும் ஒருமித்து எந்தவித பயமும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து ஜெபித்து கர்த்தருக்குள்ளே வாழுங்கள். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். தாழ்மை குறித்ததான காரியத்தை உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். 2020 வருஷத்தினுடைய நம்முடைய சபை விசுவாச கிருபை ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்பதான வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்தை, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும் என்பதான வாக்குத்தத்தத்தை, ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தை நீங்கள் அறிந்து வார்த்தையை சொல்லி இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒருவேளை இருள் இருக்கலாம், ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய காரியம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய், கர்த்தரே நமக்கு வழிநடத்துகிற கண்மலையாக இருந்து வழிநடத்துவார். அவருடைய மகிமை நம்மேலே காணப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லப்படும். அப்போ கர்த்தருடைய மகிமையான காரியங்கள், கர்த்தருடைய கிருபை எந்த மனுஷனுக்கு கர்த்தர் அளிக்கிறார் என்பதை குறித்ததான காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தாழ்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபை அளித்துக் கொண்டே இருக்கிறார், தம்முடைய பாதுகாப்பை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவன் மேல தன்னுடைய மகிமையை கர்த்தர் வைப்பார். கர்த்தரே அவனுக்கு எல்லாவற்றிலும் எல்லாம் இருந்து வழிநடத்துவார். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ தாழ்மைப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மைப்படுவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை, ஒரு தேவ ஊழியக்காரனுடைய வேலை. உயர்த்துவது கர்த்தருடைய வேலை. அப்போ அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி கர்த்தருக்குள்ளே தாழ்மைப்பட்டு கீழ்ப்படியும் போது அவர் தன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து யாக்கோபு 4:6 நாம் வாசிக்கிறோம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தமது கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போகும். அப்போ நாம் பிசாசை குறித்ததான பயம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள நம்முடைய இருதயம் தாழ்மை உள்ள இருதயமாய் இருக்கணும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை அளித்து மேன்மேலும் உன்னை உயர்த்துவா என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் ஏற்கனவே அதன் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே முதல் ராஜாவாகிய சவுலை குறித்ததான காரியத்தை நான் வாசிக்கிறோம். நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அழைத்த தேவன் அவனை குறித்ததான தெரிந்து கொள்ளுதலை, அவனுக்குரிய கர்த்தர் தமது திட்டத்தை, தமது சித்தத்தை அவன் மேலே வைக்கணும்னா அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்கள் மிக முக்கியம் என்று நாம் தியானித்து வருகிறோம். அப்போ கர்த்தர் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாய் கர்த்தரே ராஜாவா இருந்த அந்த காலத்தில இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்ற ராஜாக்களை போல மற்ற இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி ராஜாவாக இருக்கிறார்களோ, தேசத்துக்கு இருக்கிறார்களோ, அதுபோல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார்.
ஆனால் அந்த தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவனுக்குள்ள முன்னால் இருந்த குணாதிசயங்கள் என்ன? அப்போ ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் மிக மிக முக்கியமானது. அருமையான சுபாவம் மிக மிக முக்கியமானது. ஊழியத்தில் குணாதிசயங்கள் மிக மிக முக்கியமானது. கர்த்தர் அப்பேற்பட்டவர்களை உருவாக்கி தம்முடைய சித்தத்தை, திட்டத்தை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்ததான காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். போன்ற நாட்களிலே 2 விதமான சவுலுக்குள்ளே இருந்த குணாதிசயங்கள். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனை முதல் ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு முன்பதாக அவனுக்குள்ள இருந்த குணாதிசயங்கள், அவனுக்குள் இருந்த சுபாவங்கள், அவனுக்குள் இருந்த காணப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறித்ததான காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். முதலாவது அறந்தாக நாம் வாசித்தோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே. அதுல முதல் காரியம், தன் தகப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கழுதைகளை தேட புறப்பட்ட சவுல். அந்த கீசு, சவுலின் தகப்பனாகிய கீசு காணாமல் போன கழுதையை தேடும்படியாக சொல்லும் பொழுது தன் வேலைக்காரனோடு கூட ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு சவுல் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கழுதையை தேட புறப்பட்ட மனுஷனாய் இருந்தார். முதலாவது, தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கழுதைகளை தேட புறப்பட்ட போன சவுல். அருமையானது. 2வது காரியமாக நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 9:6 நாம் வாசிக்கும் பொழுது 2வது காரியமாக ஏற்கனவே பார்த்த காரியம், தன் வேலைக்காரனின் ஆலோசனையை கேட்ட சவுல். அப்போ வேலைக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி அவனை நிராகரிக்காம, அவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாம, நான் சொல்றது நீ செய், நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு காரியம் இல்லாம சரியான முறையில ஆலோசனையை கொடுத்த தன் வேலைக்காரனுடைய வார்த்தையை கேட்ட சவுலா இருந்தான். 2வது காரியம். 3வது காரியமாக நாம் கவனித்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7, 8 போன்ற வசனங்களை நாம் கவனித்து வாசித்தால், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம் கைகளில் இருந்த தின்பண்டங்களும் செலவழிந்து போயிட்டு, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று சவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இந்த சவுலுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது? சவுலுக்குள்ளே இருந்த நல்ல குணாதிசயங்கள். இவன் என்ன பண்றான்? அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மிகவும் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கிறது, ஆகையினால் அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை அவர் அறிவிப்பார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியாகிய ஞான திருஷ்டிக்காரனாகிய தீர்க்கதரிசியாக சாமுவேலிடத்திலே நாம் போக வேண்டும் என்று இந்த சவுலுடைய வேலைக்காரன் சொல்லும் பொழுது, இந்த சவுல் சொன்ன வார்த்தை என்ன சொல்றோம்னா, நல்லதுதான், ஆனாலும் நாம் போனாலும் அந்த ஊழியக்காரருக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டிய நம்மிடத்திலே ஒன்றும் இல்லையே. நம்ம வச்சிருக்கிற தின்பண்டங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு தேவனுடைய மனுஷனை போய் நம்ம பார்க்க போறோம், வெறுமையா எங்க போறது? ஏதாவது கையில் இருந்தா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு நம் தகவலை அறிந்து கொள்ளாமே நம்மிடத்தில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போயிற்று. நாம் எப்படி போய் அந்த தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியும் என்று, வெறுமையா எப்படி போய் நாம் பார்க்க முடியும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு அருமையானது இந்த சவுலுக்குள்ளே இருந்தது. உடனே அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த வேலைக்காரன்
சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, இந்த சவுலுடைய இருதயமும் இந்த வேலைக்காரனுடைய இருதயமும் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய இருதயமா இருந்தது. அப்போ சவுலுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? கொடுக்கிறதிலே, மனமுவந்து கொடுக்கிறதிலே உற்சாகம் உள்ளவனா இருந்த மனுஷன்தான் சவுல். 3வது காரியம், இந்த சவுலுக்குள்ளே இருந்த குணாதிசயம், அவனுடைய இருதயம் தன்னுடைய தேவ ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு, ஞான திருஷ்டிக்காரனாகிய ஊழியக்காரனுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்ற அங்கலாய்ப்பு இருக்கிறது. வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்மிடத்திலே சேக்கல் பொருள் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை நாம் கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதை காட்டுகிறது, சவுலுடைய இருதயம் கொடுக்கிறதிலே உற்சாகம் உள்ளவனா இருந்த சவுல். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய அழைப்பை வைத்து உன்னை தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில ஊழியத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்க வேண்டிய இருதயம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்கக்கூடிய இருதயமா இருக்க வேண்டும். அப்ப அந்த சவுலுக்குள்ள இருந்த இருதயம் என்ன இருதயம்? கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். அதைத்தான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக 1 சாமுவேல் 9:10 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போகும் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். இங்க 2 பேருடைய இருதயம், நம்ம கூட இருக்கிற மனுஷனுடைய இருதயமோ நம்முடைய இருதயமோ ஒரே இருதயமா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம் சவுலுக்குள்ளே இருந்தது. அதுதான் நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:7 நாம் வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமத்தின்படி கொடுக்க கடமை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நாம் கவனித்து வாசித்தால், அருமையானவர்களே, இங்கே விசனத்தோடு கூட கட்டாயத்தோடு கூட கொடுக்கணுமே என்று விசனப்பட்டு கொடுப்பது நல்லதல்ல. நீ கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய, அவருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் உணர்த்தும் போது அதை கீழ்ப்படிந்து நீ எப்படிப்பட்டதா அது கொடுக்கிறக்குரிய காரியம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் முக்கியம் அல்ல, கொடுக்கக்கூடிய மனுஷனுடைய இருதயம்தான் முக்கியம். விஷம் வரக்கூடாது, கட்டாயம் நிர்பந்தம் கொடுத்துதானா ஆகும் அப்படின்னு ஒரு விஷனத்தோடு நீ கொடுத்தா அதை காட்டிலும் நீ கொடுக்காமல் இருப்பது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதிலே கர்த்தர் பிரியப்பட மாட்டாரா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை உற்சாகத்தோடு கூட, திறந்த மனதோடு கூட, சந்தோஷத்தோடு கூட நீ கொடுக்கிற இருதயமாக இருப்பாய் என்றால் அப்பேற்பட்ட மனுஷனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீ கவனிச்சுக்கணும். ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம், கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார்னா அவனுடைய இருதயம் எப்பவுமே கொடுக்கக்கூடிய இருதயமா இருக்கும். அருமையானவர்களே, ஆரம்ப காலத்தில் ஒரு வேலை ஊழியத்தில் அழைக்கும் போது அநேகர் கொடுத்திருப்பார்கள். பணம் சேர சேர சேர
பணம் வர 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 கொடுக்கக்கூடிய இருதயம் மாறிப்போம். சவுளுடைய இருதயம் அப்படிதான் மாறி போச்சு ஆரம்ப காலத்தில். அருமையானவர்களே, அப்போ சவுளுடைய இருதயம் கொடுக்கிற இருதயமா இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வச்சு முதலாளராக ஏற்படுத்தினான். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார்னா, ஊழியத்தில் தெரிந்தெடுக்கிறார்னா, அந்த மனுஷன் நிச்சயமா கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய இருதயம் உள்ளவனா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பான். உலகத்தால் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். அருமையான தேவர்களே, உலகத்தானுக்கு தெரிந்து பழமொழி, எந்த கிணறு இறக்குதோ அந்த கிணறு சுரக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு என்று கொடுக்கக்கூடிய இருதயம் உள்ளவனாக இருக்கிறானோ, கர்த்தர் அவனை நம்பி தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பான். அருமையான தேவனுடைய அநேக முறைகளிலே கர்த்தர் உணர்த்துவார். பேசிக்கொண்டிருக்கிறார், தாழ்மையாக நான் சொல்ல முடியும். கர்த்தருக்கென்று ஆவியான உணர்த்தும் போது ஆவியான பல விதங்களிலே பேசுவார். அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தர் நான் பேசுகிறார். அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவனுடைய வார்த்தையில பல விதங்களிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் முதலாவது தரிசனம் மூலமாய் பேசுவார், இரண்டாவது சொப்பனங்களின் மூலமாய் பேசுவார், மூன்றாவது மனசாட்சி மூலமாய் பேசுவார், நான்காவது தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார், ஐந்தாவது கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய மனுஷன் மூலமாய் கர்த்தர் பேசுவார். உணர்த்தும் பொழுது எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு நம்பி எந்த காரியத்தையும் கொடுப்பான். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கிறவனாக இருந்தால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? பணாசை இல்லாத இருதயமாக இருக்கும். சில ஊழியர் வாங்கிக் கொண்டே இருப்பாங்க, சில பேர் வாங்கிக் கொண்டே இருப்பாங்க, கொடுக்க மனசு இருக்காது. அப்பேற்பட்ட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா பணாசை நிறைந்த இருதயமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உணர்த்தும் போது நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க அவர் ஆயத்தமாய் இருப்பார். சில வேளைகளில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஊழியர்களை கொடுத்து சோதிப்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பாய் என்று சொன்னால் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். நான் எந்த ஒரு என் சபை பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை எவை, எந்த பிரசங்கமானாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களில் செயல்படாமல் நான் அந்த காரியத்தை செய்யாமல் என் சபை பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கித்தது இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். நான் இந்த காரியத்தை செய்தால்தான் அந்த காரியத்தை நான் பிரசங்கத்தில் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் என் சபை பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கமாய் சொன்னதில்லை. கர்த்தரே சாட்சி. அருமையான தேவனுடைய எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் என் மனசாட்சியின் மூலமாக என் ஆவியின் உந்துதல் பேசுகிறதை நான் அறிந்திருக்கிறேன், உணர்த்துகிறதை அறிந்திருக்கிறேன். ஒரு முறை அருமையான இயேசுவின் ஜப ஊழியங்கள் நடத்துகிற என் அருமையான நண்பர் சங்கர் அவருடைய ஊழியத்தில் அருமையான மாதம் ஒரு கூட்டம் வைப்பார். அந்த கூட்டத்தில் அருமையான விசேஷத்தோட வால்போஸ்ட் அடிக்கும்போது அதில் சகோதரர் எல் வின்சென்ட் ராஜ் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்தார். வரும்பொழுது நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். முடிகிற ஸ்தானத்தில் ஆவியானவர் எனக்கு கூட உணர்த்தினான். என்ன உணர்த்தினான்னா, நீ வச்சிருக்கிற காசு என்னென்ன 2000 ரூபாய் இருந்திருப்பாங்க. அந்த 2000 ரூபாவை ஊழியக்காரனாக சங்கரத்தில் கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு என்று சொன்னான். உடனே நான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பெஞ்சில் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்தும்போது சங்கரத்தில் வந்தார். என்ன சொன்னால், ஒரு ஹோட்டலில் ஊழியக்காரருக்கு காணிக்கை ஏதாவது கொடுப்பார். ஆகையினால இதை ஒரு ஊழியக்காரருக்கு காணிக்கையாகவோ அல்லது ஊழியக்காரனுடைய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நண்பர் அருமையான பாஸ்டர் சங்கர் இடத்துல கொடுத்தேன். சங்கர் வேணாம் சாமினார். இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை வாங்கிக்கலாம். எது சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்தும் போது நான் ஆவியானுடைய உணர்த்துதலை நன்றாய் அறிந்திருந்தனாலே அந்த காரியத்தில் செய்தேன். அதே போல பல விதங்களிலே இந்த ஆவியான் உணர்த்துவார். இந்த காரியத்தை செய்யும்போது
கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஒரு முறை என் சபையில் என் விசுவாசி அருமையான ஒரு சகோதரி இருக்கிறார். அவருடைய மகள் வாலிப பருவம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன இடத்துல ஃபோன் பண்ணி, அண்ணா இது மாதிரி இதில் ஒரு ஜபக்கூட்ட வைக்கலாம்ண்ணா, சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி செய்யறேண்ணா அப்படின்னு சொன்னான். அப்போ சரிம்மா பண்ணுங்க அப்படின்னு, எதாவது சின்னதாக செய்யுமா, நமக்கு ஏற்றா கூட செய்யுமான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன பண்ணதுன்னு தெரியல, நான் என்னிடத்துல காசு எதுவுமே இல்லை அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அப்படி நீ செய்யுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போ வச்சுட்டு போது அப்போ அவங்களுக்கு நானும் என்ன பண்ண, வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் நான் ஆண்டவரை உபவாச ஜபத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துகிறார். அந்த மகளுடைய அந்த நிகழ்ச்சியில், அந்த ஜப கூட்டத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்குரிய சாப்பாட்டு செலவினை எடுத்துக்குவோம். அந்த சாப்பாட்டு செலவினை எடுத்துக்குவோம். அந்த ஃபங்க்ஷனுடைய, அந்த மகளுடைய ஃபங்க்ஷனுடைய சாப்பாட்டு செலவை எடுத்துக்கின்ற எனக்குள்ள நான் தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துகிறதை நான் அறிந்தேன். உடனே ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படினேன். சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் முடித்த பொழுது அந்த சகோதரி முழங்கால் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த சகோதரிக்கு எனக்கு கரங்களை வச்சு நான் ஜெபம் பண்ணி இப்போ நான் சொன்னேன், ஏமா நீ மற்ற காரியத்தை பாரு, அந்த சாப்பாட்டு காரியத்தை மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், நான் இருக்கட்டும், நான் பரவாயில்ல. நான் சொன்னேன், அதெல்லாம் வேணாம், நான் சொல்றது செய்யின்னு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த காரியத்தை நான் எடுத்தேன். கர்த்தர் எனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு எப்போவோ எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பணம், எத்தனையோ வருஷம் கழிச்சு வர வேண்டிய அந்த பணம் ஆஃபீஸில் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தொகையை எங்கள் அம்மா என்னிடத்தில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் உணர்த்தும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, அந்த மனசாட்சிக்கு கர்த்தர் உணர்த்தும் பொழுது, ஆவியான சொல்லுகிற அந்த உணர்த்துகிற அந்த காரியத்தை நீ கீழ்ப்படிச்சா கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பா. கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தில் வச்சு உன்னை பயன்படுத்துவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் தாழ்மையாக சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் சில காரியங்கள் சொல்ல ஆவியான உணர்த்துவேன். உணர்த்தும் பொழுது நான் தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்திருக்கிறேன். அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் படிப்படியாக என்னுடைய காரியத்தில் நான் செய்யும்போது எனக்குன்னு செய்யக்கூடிய ஆட்களை கர்த்தர் உணர்த்துகிறதை, எழுப்புகிறதை நான் ஆய்வு அறிஞ்சிருக்கிறேன். சில வேலை என்னிடத்தில் ஒன்றுமே இருக்காது, நானுடைய பாத்திரம் செடிச்சுன்னு இருப்பேன். அருமையான இந்த கொரோனா காலத்தில் நான் கவனிச்சு ஜபம் பண்ணினே இருக்கும்பொழுது எந்த ஒரு மனுஷனிடத்தில் போய் நான் எதையுமே கேட்டது கிடையாது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்திலிருந்து வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு ஆண்டுடைய பாத்திரை காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது திடீர்னு ஃபோன் வரும். ரொம்ப தேவையோடு இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை உமக்கென்று ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரை அப்படி சொல்லினே இருப்பேன். தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறதை என் ஊழியத்திலையா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக செய்வோம். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் நீ உண்மையாக இருந்தா, அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், அவர் அழைத்ததில் உன்னை வெறுமையாக விடமாட்டார். அவதில் அவர் தீவிரமாக இருந்து செயல்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் எப்பவுமே அவனுடைய இருதயம் கொடுக்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உணர்த்தும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்று சொன்னார். கர்த்தருடைய காரியங்கள் அற்புதமாய் அதிசயமாய் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நீ அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும். ஒரு முறை என்னுடைய பலாவரத்திற்கு வர எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, ஐயா கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாரு. நான் சொன்னேன், அப்படியே வந்து ஜெபம் பண்ணிட்டு மதியானம் சாப்பிட்டு போங்கய்யா
ஒரு பிரிட்ஜ் ரெடி பண்ணுகிறேன். நான் சொன்னேன் ஏதோ ஃபங்க்ஷனாக இருந்தா அப்படின்னு. இல்லை இல்லையா நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரி நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல லஞ்ச் இல்லாமாண்ணா, ஏன்னா வீட்டில் செஞ்சுருப்பாங்க இருக்கட்டும் பிரதர் அப்படின்னா. இல்லை இல்லையா நீங்கள் வாங்கய்யா வந்து ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம், ஏன்னா 14 கேட்க 14 இருந்தாலும் ஒன்றும் இல்லையா அப்படின்னா. உடனே நான் பண்ண வந்தேன், பிரிஞ்சு கொடுத்தாரு, பிரிஞ்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டு நான் ஜபம் பண்ணிட்டு முடிக்கிறேன். பாருங்கள், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்தார். நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு 200 ரூபா எனக்கு கொடுத்துருக்க முடியும். அப்பேற்பட்டு சொன்னேன், 100 ரூபாய் 200 ரூபா தந்துருக்க முடியும் அவருடைய கெப்பாசிட்டி. நான் என்ன பண்ணேன், வேணாண்ணே என்ன பரவாயில்ல எனக்கு வச்சுக்கோ. அவர் சொன்ன வார்த்தை நான் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்க முடியா என் ஆவியான உணர்த்தினதுனால என் மனைவிடத்தில் சொன்னேன், கூப்பிடுங்க, கூப்பிட்டான்னு கொடுங்க, ஆவியான உணர்த்தும் போது அதை செய்யுங்க. என்ன சொன்னேன், அதை வாங்கிட்டு வீட்டில் போய் ஜாபம் பண்ணி வச்சு பார்க்குறேன். அது 2000 ரூபா இருந்தது. அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம நினைக்கிறத கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தம்முடைய ஊழியக்காரனை ஒருவரும் வெட்கப்பட விட மாட்டான். சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தரை பார்த்து சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொன்ன வார்த்தை 2 பேரும் பேசணும், ஏதோ உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் வந்திருந்தது ஐயா. அதனால தான் ஏன் கூப்பிட்டேன், எனக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் அப்படின்னாரு. கர்த்தர் அப்படி செய்வார். ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள கொடுக்கும்படியான ஆர்வத்தை செய்கிற ஆண்டவர் உன்னை போஷிக்கும்படியான அநேகரை கர்த்தர் எழுப்புவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சவுலை முதலாக ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு முன்பதாக அவனுக்குள்ள இருந்த 3வது காரியம், அவனுடைய இருதயம் தேவனுக்கென்று தீர்க்கதரிசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கலாய்ப்புள்ள ஒரு இருதயமா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீ தேவனுடைய ஊழியக்காரன், இங்க தேவ ஊழியத்தை உன் மேல கர்த்தர் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை உன் மேல வைக்கணும்னா உன் இருதயம் எப்பவுமே, உன் கரம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக தாராளமாய் கொடுக்கக்கூடிய இருதயமா இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக தாராளமுள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் உனக்காக எழுப்புவார். சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருக்கென்று ஊழிய செய்கிற தம்முடைய ஊழியக்காரரை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒருவேளை சிங்கக்குட்டிகளே தாட்சி அடைந்து அது பட்டினியாக இருந்தாலும் இருக்கலாம். கர்த்தருக்கென்று தம்முடைய ஊழியத்தை செய்கிற தம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் எப்படியும் போஷித்து காப்பாற்றுவார். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்றார். ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு தேவன் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அவனுடைய சித்தத்தை அழைப்பை கர்த்தர் அவன் மேல வைக்கணும்னா அவனுக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் அவனுடைய இருதயம் கொடுக்கக்கூடிய இருதயமா இருக்கும். கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அநேக கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நீ வாங்கிக் கொண்டே இருப்பாய் என்றார். உன் கரம் நீட்டப்பட வேண்டியதில்லை என்றார். கர்த்தர் கொடுக்கிறவர்களை நிப்பாட்டுவார். எலியா என்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தானோ அவனுக்கு காகங்கள் மூலமாய் போஷிப்பு. என்னைக்கு கர்த்தரை விட்டுட்டானோ காகங்களையே பார்த்து கொண்டிருந்தானோ கொடுக்கிறவங்களையே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தானோ கர்த்தர் காகங்களை நிப்பாட்டினாரு. கர்த்தர் வேறு வழியை ஏற்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு அல்ல, உனக்கும் பொருந்தும் என்பதை அறிந்து கொள். என் ஆண்டுடைய வார்த்தை இருவருக்கும் கருக்கொள்ளப்பட்டது. கேட்கிறவனையும் விட்டோம், உபதேசிக்கிற உன்னையும் விட்டோம் என்பதை அறிந்து கொள். உடைய இருதயம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு என்று கொடுக்கிற இருதயமாய் மாறட்டும்.
கர்த்தர் அப்பேற்பட்டவர்களுடைய காரியத்தில் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அந்த சுத்தத்தை அவன் மேலே வைக்கிறான். மூன்றாவது காரியமாக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டதற்கு காரணம், மூன்றாவது அவனுடைய இருதயம் கொடுக்கக்கூடிய இருதயமாக இருக்கிறது. நீங்கள் நாம் கர்த்தருக்கென்று ஏற்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உன்னை குறித்ததான காரியத்தை திட்டத்தை நிச்சயமாய் வைப்பார். நம் கண்களை முடித்து வைப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகத்தேவனே, நன்மையான நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, மேன்மை பாராட்டுகிறவர், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்ற வார்த்தையின்படி எங்களை உயர்த்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், என் ஊழியர்களை திட்டங்களை கொடுக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர். ஆண்டவரே, மனுஷன் அல்ல, எங்களை அழைத்து எங்கள் மேலும் அபிஷேகத்தை வைத்து தெரிந்து கொண்டு கனமான ஊழியத்தை தந்த என் தேவாதி தேவனை அனுப்பி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களால் இயன்ற காரியங்களில் நாங்கள் கரங்களை உயர்த்தி விரித்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற கர்த்தர் எங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நீர் ஆக்கிறதுக்காக நன்றி. நன்மை செய்ய உன்னில் திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு சக்தி இருக்குது. இந்த சக்திக்கு ஏற்றால் போல கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தும் போது அந்த காரியத்தை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கிருபையை எங்களுக்கு மேன்மேலும் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேலாக சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், நடத்துதல், சமாதானம் இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோடு கர்த்தருடைய வருகை மற்றும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சபைக்கு போகாமல் இருந்தால், ரயில்வே ஸ்டேஷன் அருகில், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் விசுவாச கிருபை ஊழியர்கள் என்ற சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வசனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். தேவன் இறங்கி வந்தார், தேவன் இறங்கி வந்தார், மனித குலத்தை மீட்டிடவே பணிந்து வணங்குவோம் இப்பொழுதே. தேவன் இறங்கி வந்தார், தேவன் இறங்கி வந்தார், மனித குலத்தை மீட்டிடவே பணிந்து வணங்குவோம் இப்பொழுதே. பாடுவோம், போற்றிடுவோம், பாலகனை உயர்த்திடுவோம், ராஜாதி ராஜனை வாழ்த்துவோம், வணங்குவோம், மகிழ் கொண்டாடுவோம். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். மேலும் இன்னும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள், ஃபெய்த் கிரேஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு சபை இருக்கிறது. நம்பர் 8 வேம்படியம்மன் கோயில் 7வது தெரு, குளத்துமா நகர், பல்லாவரம், சென்னை 43 என்ற முகவரிக்கு நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பலத்தினால் அல்ல, பரக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், என் தேவனால் எல்லாம் கூடும். பலத்தினால் அல்ல, பரக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல.
சேர்ப்பவரே. இருளின் ஆதிக்கத்தில் இருந்த எங்களை மீட்டவரே. அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் எங்களை சேர்ப்பவரே. அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் எங்களை சேர்ப்பவரே. எங்களை சேர்ப்பவரே. கர்த்தர் கிருபை என்னை இந்நாள் வரை தாங்கியது. அவர் கரங்கள் என்னை இந்நாள் வரை தேற்றியது. குறைகளை மன்னித்தார், பாவத்தை கழுவினார், என்னை மாற்றினார், இல்லை மாற்றினார். கண்ணீராளருக்கான முகங்களையும் கனிமைகளில் உண்டான இருளையும், கண்ணீராளருக்கான முகங்களையும் கனிமைகளில் உண்டான இருளையும் பிரகாசமா